ஹாய்! இப்போது சாரி ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல பட்டி ரெடி பண்ணணும். கம் பேப்பர் வச்சு லைனிங் க்ளாத்தும் சாரி ப்ளவுஸ் க்ளாத்தும் சேர்த்து தைச்சிக்கணும். 2 சைட்டும் சேர்த்து ரெடி பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா க்ளாத்தை வெட்டி எடுத்துடலாம். ரெண்டு சைட் பட்டியும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அடுத்து பின் சைட்டு நெக்கு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல சாரி கிளாத் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே வரைஞ்சி வச்சுருக்க கம் பேப்பரை வச்சு அந்த லைனில் ஃபாலோ பண்ணி தைச்சிக்கலாம். தைச்சி முடித்தோன்னே எக்ஸ்ட்ரா இருக்க கம் பேப்பரை வெட்டிட்டு சின்ன சின்னதாக தையல் வெட்டி விட்டுக்கலாம். அப்புறம் கம் பேப்பரை திருப்பி நெக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அயன் பண்ணிக்கணும். அடுத்து முன்பகுதியும் அதே மாதிரி சாரி துணி வச்சுட்டு அடுத்து லைனிங் வச்சுட்டு கம் பேப்பரை வச்சு தைக்கணும். இந்த சாரி ப்ளவுஸ்க்கு துணி பத்தாதனால எக்ஸ்ட்ரா துணி கழுத்துக்கு கீழே சாரி ப்ளவுஸ் மின்னுக்கு கழுத்துக்கு மேலே கீழே எக்ஸ்ட்ரா துணி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கம் பேப்பரை மேலே வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா துணியை வெட்டி எடுத்துட்டு சின்ன சின்னதாக வெட்டிட்டு கழுத்தை திருப்பி மின் பக்கட்டும் ரெடி பண்ணிக்கணும். அடுத்து கை ரெடி பண்ணிக்கலாம். கைக்கு எப்பயுமே துணி பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை கைக்கு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு லைனிங் துணியும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாரி துணியை வச்சு கையை லைனிங்கும் திருப்பிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாரி துணியும் பத்தலை. ஸோ அதுக்கு என்ன செய்யலான்னா சாரி வெட்டின பிறகு இருக்கிற எக்ஸ்ட்ரா துணியை வச்சு சாரியோட கை துணியும் தைச்சிக்கலாம். தைச்சி திருப்பி 2 சைட்டும் எக்ஸ்ட்ரா துணியை வச்சு தைக்கணும். தைச்சிட்டு லைனிங்கோட அளவை வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். அடுத்து சாரியோட கம் பேப்பரை லைனிங்கில் வச்சு தைக்கணும். தைச்சிட்டு லைனிங்கும் சாரி க்ளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருங்க. அதே மாதிரி 2 சைட்டும் செஞ்சிடணும். அப்புறம் ஆம் ஹோல் முன் சைட்டு வெட்டி 1/2 இன்ச்சஸ் வெட்டி ஆம் ஹோல் ரெடி பண்ணணும். அடுத்து சாரி ப்ளவுஸ் முன்பக்க சுருக்கம் மடிப்பு தைக்கணும். தைச்சிட்டு பட்டி தைச்சி வச்சுருக்க பட்டியை எடுத்து முன் பக்கத்தில் உள்ள சாரி ப்ளவுஸ் துணியில் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி 2 சைட்டு துணியும் ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கம் பேப்பரை கை தையல் போட வேண்டிய அவசியம் இல்லை. மிஷின்லே வச்சு தைச்சிடலாம். அதே மாதிரி 2 சைட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பின் பக்கத்தில் உள்ள கம் பேப்பரையும் பின் பக்கத்தில் உள்ள லைனிங்கில் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பிட்டு
லைனிங்கும் சாரி க்ளாத்தையும் ஒன்றா வச்சு தைச்சிக்கணும். அடுத்து முன்பக்கம் உள்ள ப்ளவுஸ் துணியும் பின்னால் இருக்கிற துணியும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கணும் 2 சைட்டையும். அதுக்கப்புறம் கை லைனிங் ரெடி பண்ண கையை ஒரு சைட்டு முன் பக்கத்தை மட்டும் 1/2 இன்ச்சஸ் வெட்டி எடுத்துட்டு சாரி ப்ளவுஸோட இந்த கையை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது சாரி கொக்கி தைக்கிற முன்னுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சைட்டு கொக்கி தைக்கிறதும் ஒரு சைட்டு கொக்கி மாட்டுற இடமும் ரெடி பண்ணணும். இப்போது சாரி ப்ளவுஸ் ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். பின்னால் சாரி ப்ளவுஸ் லெங்க்த்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா க்ளோத்தை மடக்கி தைச்சிடணும். இப்போது ஸ்லீவ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு பின்னாடி எவ்வளோ மெஷர் பண்ணிவிட்டு சைட்டு 2 சைட்டும் தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது சாரி ப்ளவுஸ் ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர்மெண்ட் எல்லாமே ஸ்லீவ், ஆர்ம் ஹோல், ப்ளவுஸ் லெங்க்த்து, ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே சரியாக இருக்கான்னு ஒரு தடவை மெஷர் பண்ணி பார்த்துக்கணும். நன்றி.